பிரான்சிஸ் உடலுக்கு கார்டினல்கள் அஞ்சலி. வீட்டில் உடல் வைக்கப்பட்டுள்ள வீடியோவை வெளியிட்ட வாட்டிகன். போப் பிரான்சிஸ் உடல் அடக்கம் எப்போது? பொதுமக்கள் அஞ்சலிக்கு உடலை வைப்பது குறித்தும் கார்டினல்கள் ஆலோசனை. போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள். அமைச்சர் நாசர், எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் பங்கேற்பு. உதகையில் ஏப்ரல் 25 மற்றும் 26ஆம் தேதியில் துணைவேந்தர்கள் மாநாடு என ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே எல்லோருக்கும் எஜமானர்கள் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. நாடாளுமன்றத்திற்கு மேலானது எதுவும் இல்லை என்றும் கருத்து. பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி ஒரு வாரம் தமிழ் வார விழா. ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வரும் வெள்ளிக்கிழமை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அடுத்த மாதம் செயற்குழு நடைபெறவுள்ள நிலையில் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு. சென்னை கடற்கரையில் இருந்து புறப்பட்ட போது தடம் புரண்ட மின்சார ரயில். சக்கரங்கள் சீரமைக்கப்பட்ட நிலையில் பாதிப்பின்றி தொடரும் ரயில் சேவை. டாஸ்மாக் மதுபான வருமானம் 48,300 கோடியாக உயர்வு. கடந்த ஆண்டை விட 2,488 கோடி ரூபாய் அதிகம். சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் 35 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை இன்று முற்றுகையிடப் போவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள். போராட்டத்திற்காக திரண்டவர்களை காவல்துறை கைது செய்தது. அரசு மருத்துவமனைகளில் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக தற்காலிக செவிலியர்களுக்கு ஊதியம் 2018 உத்தரவிட்டதை 3 மாதங்களில் அமல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. கேரளாவின் கோட்டயத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார். கடைக்குள் புகுந்த நிலையில் ஓடி சென்று தப்பிய மக்கள். நிறுவனம் சர்பத் ஜிஹாதில் ஈடுபடுவதாக பாபா ராம்தேவ் பேசிய வழக்கில் நீதிமன்றம் அதிருப்தி. எங்கள் மனசாட்சியை அதிர வைத்துவிட்டது என நீதிபதிகள் கருத்து. மகாராஷ்டிர மாநிலத்தில் கடும் வெயிலால் தண்ணீருக்காக தவிக்கும் மக்கள். நீர்நிலைகள் வறண்ட நிலையில் கிணறுகள் குளங்களை தேடி குடங்களுடன் அலையும் அவலம். ஆந்திராவில் வகுப்பறையில் மாணவியிடம் இருந்த செல்போனை பறித்த பேராசிரியை. காலணியால் தாக்கிய மாணவி. கோஸ்டாரிக்காவில் திடீரென சாம்பலை உமிழ்ந்த எரிமலை. 3 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் வெளியேறியதால் மக்கள் அதிர்ச்சி.
தனது மகனின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் நெப்போலியன் தரப்பில் நெல்லை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1991 ஆண்டில் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நெப்போலியன் தற்போது மனைவியுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். அவருக்கு ஜெயசுதா என்ற மனைவியும் குணால், தனுஷ் என்ற 2 மகன்களும் உள்ளனர். இதில் தனுஷிற்கு 4 வயதாகும் போது தசை சிதைவு நோய் தாக்கியது. இதற்காக அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த நவம்பர் மாதம் இவருக்கும் நெல்லையை அடுத்த மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த விவேகானந்தர் என்பவரின் மகள் அக்ஷயாவுக்கும் ஜப்பானில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தனுஷ் உடல்நிலை குறித்தும் அக்ஷயா குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் நெப்போலியன் தரப்பில் நெல்லை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. உயிருடன் இருக்கும் நெப்போலியனின் மகனை இறந்து விட்டதாக சிலர் பதிவிட்டு வருவதாகவும் நெப்போலியனின் சகோதரர் வேதனையுடன் கூறினார். இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புவது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிகிச்சை அளிப்பவர்களையும் சோர்வடைய செய்கிறது, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் சோர்வடைய செய்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதும் தவறான விஷயங்களை பொது ஊடகங்களில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பேசுவதும் மிகவும் தவறானது. தவறான நியூஸ் பரப்புறாங்க, அது வேணும், அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். ஒரு சில பேர் அப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காமிச்சிருக்கீங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்திருக்கிறத வச்சு தான் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. இதனிடையே தன் மகன் மீதான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் நெப்போலியன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜப்பானுக்கு வருகை தந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தனது வீட்டிற்கு வந்து மகன் தனுஷ் மற்றும் மருமகள் அக்ஷயாவை வாழ்த்தியதாக தெரிவித்துள்ளார். தண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வாயை வந்து வச்சுட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க பேர் என்ன காவேரியா. சில மணி நேரம் கருணாநிதி குறித்த பழைய நிகழ்வுகளை தாமும் கனிமொழியும் பகிர்ந்து கொண்டதாக நெப்போலியன் குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமான நிலையில் வழக்கத்திற்கு மாறாக அவரது இறுதிச் சடங்கை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. Cari fratelli e sorelle, buona Pasqua. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். நிமோனியா காய்ச்சல் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 38 நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் கடந்த மாதம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் காரணமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை போப் பிரான்சிஸ் தவிர்த்து வந்தார். கடைசியாக ஈஸ்டர் பண்டிகை நாளில் வேடியனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் திரண்டிருந்த 35,000 மக்களை சந்தித்து அவர் ஆசி வழங்கினார். இந்நிலையில் அவர் உயிரிழந்ததாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வாடிகன் அறிவித்தது. அவரது இறப்பை தொடர்ந்து நாட்டர் டேம் தேவாலயத்தில் 88 முறை மணி ஒலிக்கப்பட்டது. போப் பிரான்சின் மரணத்தை சுற்றி பல்வேறு யூகங்கள் எழும்பிய நிலையில் மூளையில் உள்ள திசுக்களில் ஏற்பட்ட இரத்த கசிவே போப் பிரான்சிஸின் இறப்பிற்கு காரணம் என வாடிகன் உறுதிப்படுத்தியுள்ளது. போப் ஆண்டவர் என்பவர் உயிரிழந்த பின்னர் அவரது இறுதிச் சடங்குகளுக்கு என ஒரு சில வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இறந்த போப்பாண்டவரின் உடல் வெள்ளை நிற துணியில் வைக்கப்பட்டு போப்பாண்டவருக்கான தனிப்பட்ட தேவாலயமான ரெட்டம் டோரிஸ் தேவாலயத்தில் வைக்கப்படும்.
போப்பாண்டவர் இறந்த 4 அல்லது 6 நாட்களில் இறுதிச் சடங்குகளை நடத்தி முடிக்க வேண்டும். போப்பாண்டவரின் உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் கருவாலி மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் வைக்கப்பட வேண்டும். வாடிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டு 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட வேண்டுமென நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போப் பிரான்சிஸ் இதில் அனைத்திற்கும் மாறுபட்டவராக அறியப்படுகிறார். தனது உடலை ஈயத்தால் ஆன சவப்பெட்டியில் மட்டுமே வைக்க வேண்டும் என தனது இறப்பிற்கு முன் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். மேலும் புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவில் தனது கல்லறையை அமைக்க விரும்பாத போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியார் பசிலிக்காவில் தனது கல்லறை அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். 17ஆம் நூற்றாண்டுக்கு பின் வாடிகனுக்கு வெளியே போப்பாண்டவர் ஒருவர் அடக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. முன்னதாக போப்பாண்டவரின் இறப்பிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து இந்தியாவில் 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விரைவில் புதிய போப்பாண்டவருக்கான தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் ஆசியா மற்றும் கருப்பினத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 9 பேர் முன்னிலையில் உள்ளனர். முன்னதாக நிமோனியா காரணமாக போப் பிரான்சிஸ் உயிரிழந்ததாக தகவல் பரவிய நிலையில் ஸ்ட்ரோக் மற்றும் இதய செயலிழப்பால் உயிரிழந்ததாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வாட்டிகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.